அதிமுக திமுக ரெண்டுக்குமே இது முக்கியமான தேர்தல். வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. பட் ஓட்டு அதிகமாக அதிகமாக ஆளும் கட்சி தன்னுடைய தூக்கத்தை இழக்கிறது. நாலு மணிக்கு மேலே கூட்டம் குறைஞ்ச உடனே 3லேருந்து 4 மணிக்கு மற்ற ஏஜென்ட்டுகள்லாம் அப்படி ஒரு பெரிய தொகையை கொடுத்து டீ குடிக்க போயிட்டு வாங்கன்னு கள்ள ஓட்டை போடுவாங்க. அஞ்சு கோடியிலேருந்து 5,15,00,000 பேர் வரைக்கும் போடலாம். கிட்டத்தட்ட சென்ற முறையை விட குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ஓட்டு அதிகமாக போகுது. ஸோ இந்த கணிப்புகள் படி பார்த்தால் திமுக இந்த முறை பெருமளவில் பின்தங்கும். 50லேருந்து 70 சீட்டு தான் திமுக தனியாகவும் கூட்டணியாக 90 சீட்டு ஜெயிக்கலாம். 70 லட்சம் ஓட்டு போயிருக்கு. அந்த 70 லட்சத்தில் ஒரு 10-15 லட்சம், அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள டோட்டல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 3.5%. ஆட்சி போகணுங்கிறவங்க தான் அதிகமாக போடுவாங்க. ஸோ இந்த முறை இதுவரை உள்ள ட்ரெண்டை பார்த்தா ஸ்டாலின் சார் தூக்கம் கெட்டு போச்சு. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தொன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. 3 மணிக்கே பார்த்தீங்கன்னா 70% தாண்டிருச்சு. ஏன்னா போன வருஷம் அந்த 21 எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு நாளுக்கு கொண்டு வந்த அந்த சதவீதம்ன்றது மதியத்துக்குள்ளேயே முறியடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் இவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்கு? இல்லை, இதில் 2-3 காரணம் இருக்குது. அதாவது நம்பர் 1 வந்து போன முறை இருந்த வாக்காளர்கள் 6 கோடியே 30 லட்சம், அதில் ஒரு 70 லட்சம் பேரை குறைச்சிட்டாங்க. ஸோ ஓட்டு போடுற பேஸ் குறைஞ்சிடுது. ஸோ அதனால ஒரு 5% இருக்கும். பட் விழுந்திருக்கிற ஓட்டும் அதிகமாக தான் இருக்குது. 2 காரணம். எப்பொழுதுமே இருக்கிற ஆட்சி இந்த ஆட்சி போகணும், வேறு ஆட்சியை மாற்றணுங்கிறப்ப ஓரளவுக்கு வேகமாக போடுவாங்க. இந்த எப்பயுமே என்னென்னா தீவிர தொண்டர்னு வச்சுங்க, எனக்கு திமுக தான், எங்கள் தலைவர் வரணும் அப்படிங்கிறவங்க காலையில் போய் போடுவான். நாம் தமிழர் போன்ற கமிட்டட் ஓட்டர்ஸ், RSS சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் போடுவாங்க. ஆனால் அந்த பொதுமக்கள் இருக்கா பாருங்கள், கூட்டம் காலையில் போனால் கூட்டமாக இருக்கும், மதியானம் வெயில் போனால் போகலாம் இப்படின்னு தள்ளி போடுவாங்க. பட் எல்லோரும் அதிகமாக வேகமாக போடுறாங்கன்னு சொன்னால் அது ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு மாத்திரம் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுறதுக்காக போயிருக்காங்க. இதே மாதிரி மற்ற ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இதில் எப்பயும் போல் திமுக ஆட்சி பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தா பஸ் இல்லாமல் மக்கள் தவிக்கிறாங்க. பலரும் இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்பாக்கத்தில் மாட்டிகிட்ருக்கேன், நான் சேலத்தில் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு புலம்புறாங்க. ஸோ இதில் வந்து அந்த இளைஞர்கள் பெரும்பாலும் தவைக்கு ஆதரவாளராக காணப்படுறாங்க. ஸோ முதல் முறை ஓட்டு போடுறதுல ஒரு 25லேருந்து 30% தாவேக்காக்கு போகணும். அந்த தாவேக்காக்கு போடுற ஓட்டு எந்த ஓட்டு? இப்போ 10 ஓட்டு தாவேக்காக்கு உழுகுதுன்னு சொன்னால் அதில் 2லேருந்து 3 ஓட்டு புதிய வாக்காளர்கள், அவங்க நாம் தமிழருக்கோ அல்லது விசிகாக்கோ போடுறது. மீதமுள்ள 7 ஓட்டு, அந்த ஓட்டில் 3 ஓட்டு அதிமுகலேருந்து வரலாம், 4 ஓட்டு திமுகலேருந்து வரலாம். ஏன் இது உங்களுக்கு நீங்கள் திமுக பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களான்னு இல்லை. ஜோசப் விஜய்னு அவர் பேரை காட்டிக்கிட்டு தான் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தினன்னு சொல்லிட்டு, அது தவிர தூத்துக்குடியில் பேசுகிறப்ப எனக்கு பின்னால் சிறுபான்மையினர் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டார். ஸோ அவங்கள டார்கெட் பண்ணுறார். ஸோ கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எப்பயுமே பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு போட மாட்டாங்க, அதிமுக கூட்டணிக்கு போகாது. ஸோ திமுகவுக்கு 10ல் 4 ஓட்டு விஜய் வாங்குறதெல்லாம் திமுகலேருந்து போகக்கூடும். ஸோ இந்த அதிகமான ஓட்டில் எவ்வளவு ஓட்டுகள் திமுக ஓட்டு பிரியுது, திமுகவுக்கு எதிராக புதிய ஓட்டே போடாதவங்கெல்லாம். இன்னொன்று இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்னு சொன்னால், இப்போ நம்ம மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 2-3 பில்டிங் சேர்ந்து ஒரு பில்டிங்கில் 30 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30 வீட்டுக்கு 3 ஓட்டுனா 900. இன்னொன்று 100. 1000 ஓட்டுக்கு ஒரு பூத்துன்னு கிட்டத்தட்ட பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வாசல்லையே கூட போட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஓட்டு போடாதவங்க போடுறாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் திமுக எதிர்ப்பு நிலை வரும். மொத்தமே பதிவான வாக்கு 4 கோடியே 60 லட்சம் தான். இந்த முறை 3 மணிக்கே 4 கோடிக்கு மேலே போயிடுச்சு. அதாவது சராசரியாக காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து உங்களுக்கு மதியானம் 3 மணி வரைக்கும் 70%ன்னா
7லேருந்து 8, 9, 10, 11, 12, 8 மணி இது உங்களுக்கு 7, 5, 12, அதுக்கப்புறம் ஒரு 3 8 மணி நேரத்தில் 8, 8, 64 கிட்டத்தட்ட 9% 1 மணி நேரத்துக்கு விழுந்திருக்கு. இன்னும் 3லேருந்து 6 மணி வரைக்கும் உண்டு. 6 மணிக்கு யாரெல்லாம் வந்து நின்று க்யூவில் நின்றுட்டாங்களோ அவங்களுக்கு டோக்கன் கொடுத்தா 8 மணி 9 மணி ஆனாலும் அவங்க போடலாம். இன்னும் 20% போகும். ஸோ 75லேருந்து 80%. அதாவது சென்ற முறை 2021 4,30,00,000 பேர் போட்டாங்கன்னு சொன்னால் 62 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அங்க மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கைன்றது எவ்வளவு? இல்லை, அங்கே தான் இன்னொரு சிக்கலும் வருது. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் எஸ்ஐஆரில் நீக்கிறதை எதிர்த்து திமுக ஆரம்பத்தில் குரல் கொடுத்தாங்க. நீக்கப்பட்ட வாக்காளர்களில் கிட்டத்தட்ட நம்ம உதயநிதி ஸ்டாலின் நிற்கிற சேப்பாக்கத்தில் 70,000 பேர் ஓட்டு போட்டு அவர் லீடு ஜெயிச்சதே 45,000. இப்போ 70,000 ஓட்டு போயிருக்கு. ஸ்டாலின் சார் ஜெயிச்சது 53,000, 90,000 ஓட்டு நீக்கியிருக்காங்க. இப்போ நீக்கினதில் 2 ஓட்டு இருக்கிறவங்க, இறந்து போனவர்கள், இல்லை அந்த ஏரியாலேயே இல்லை எப்பயோ குடியிருந்துட்டு இப்போ ஒரு தடவை ஓட்டு வாங்கிட்டு அங்கேருந்து போனவங்கன்னா, இதை தாண்டி இதில் எத்தனை பேரை வச்சு திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க? எளிதாக போட முடியாது. என்ன பண்ணுவாங்க சாதாரணமானா 4 மணிக்கு மேலே கூட்டம் குறைஞ்ச உடனே 3லேருந்து 4 மணிக்கு மற்ற ஏஜென்ட்டுக்கெல்லாம் அப்படி ஒரு பெரிய தொகையை கொடுத்து டீ குடிக்க போயிட்டு வாங்கன்னு கள்ள ஓட்டை போடுவாங்க. அது மற்ற ஏஜென்ட்டுகள் உதவினா தான் போட முடியும். அப்படி நடக்குமா? அந்த மாதிரி போட்ட ஓட்டு எவ்வளோ? ஏன்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் ஓட்டு போயிருக்கு. அந்த 70 லட்சத்தில் ஒரு 10-15 லட்சம், அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள டோட்டல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 3.5%. ஆனால் நீக்கி இருக்கிற எஸ்ஐஆர் 9%. ஸோ இது எல்லாமே ஸ்டாலினுக்கு தூக்கத்தை தொலைக்கிற விஷயம். ஆனால் ஏன் திமுகவுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஆட்சி போகணுங்கிறவங்க தான் அதிகமாக போடுவாங்க. ஸோ இந்த முறை இதுவரை உள்ள ட்ரெண்டை பார்த்தா ஸ்டாலின் சார் தூக்கம் கெட்டு போச்சு. இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி காலையில் பேப்பர் எடுத்து பார்த்தாலே என்ன செய்தி, மயிலாப்பூர் வேட்பாளர் வீட்டில் 70 லட்சம் பிடிபட்டது அப்படின்னு இங்கிலீஷ் இந்துவில் இருக்குது. தமிழ் இந்துவில் போனால் 1,36,00,000 பிடிபட்டது அவர் நண்பர்கள் வீட்டில்னு வருது. கோயம்புத்தூரில் நேத்தைக்கே கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி போட்டியிடுற இடத்துல 30 கோடி பிடிபட்டது. நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு சொன்னால் 4 மணி நேரம் கழித்து வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு போக விட்டுட்டாங்க. ஸோ தேர்தலை கேன்சல் பண்ணணுன்னு வேட்பாளர் அம்மன் அர்ஜுன் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நேத்தைக்கு மறியல் பண்ணார். அதன் பிறகு இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்த்தா ஸ்ரீவைகுண்டத்தில் நம்ம காங்கிரஸ் எம்எல்ஏவாக போட்டியிடும் திரு ஊர்வசி அமிர்தராஜ் தற்போதைய எம்எல்ஏ வீட்டில் 67 லட்சம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்கள், மூக்குத்தி கொடுக்குறாங்க, கொலுசு கொடுக்குறாங்க, இப்படிலாம் செய்தி வருது. ஸோ பல மக்களும் இதை ஓட்டுக்கு பணம்னு போய் வாக்காளர்கள் உரிமை தொகைன்னு போட்டுட்டு ஏன் கொடுக்கலன்னு சண்டை போட ஆரம்பிச்சு போராட்டம் பண்ணி எங்களுக்கு வரல. இன்னும் சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, சாயந்தரம் 3 மணி வரைக்கும் ஓட்டு போட மாட்டாங்களாம். அந்த கட்சியிலேருந்து கொடுத்துட்டாங்க, இந்த கட்சியிலேருந்து வரல, வந்தால் தான் ஓட்டு போடுவோன்னு வெயிட் பண்ணுறாங்களாம். ஆளை விட்டு அனுப்புவாங்களாம். என்ன எப்போ வருது. ஸோ மக்களும் இப்படி மாறிட்டாங்க. இதெல்லாம் தவறான விஷயங்கள். ஆனாலும் காசு வாங்கினாலும் உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்க? எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும். ஏன்னா உங்களுக்கு யார் அடுத்த எம்எல்ஏ, அடுத்த 5 வருஷம் நல்ல ஆட்சியாக இருக்கணும், தமிழ் வளரணும், தமிழர்கள் நல்லா இருக்கணும், நிறைய மெடிக்கல் காலேஜ் வரணும், இந்த மாதிரி எல்லாம் யோசித்து ஓட்டு போடுங்க. பட் இது வரைக்கும் வந்திருக்கிற ட்ரெண்டை பார்த்தால் திமுக ஆட்சியை இழப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக தென்படுகிறது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம்ன்றது 80 தாண்டி போயிட்டு இருக்கு. அதற்கிடையில இப்போ மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தா 5.67 கோடியாக இருக்குது சார். இதில் இப்போ 4 கோடியை தாண்டி 5 கோடியை நெருங்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் வாக்குப்பதிவு. இப்போ இந்த வாக்குப்பதிவுன்றது அந்த ஆர்வம்ன்றது எதனால வருது? இப்போ ஸ்டாலின் அவர்கள் மீது இருக்க வெறுப்புனால இந்த ஆர்வம் வருதா, இல்லை விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்காரு களத்துக்கு, இல்ல விஜய் அவர்கள் வந்ததால தான் இந்த மாற்றமா? ஏன்னா 2 கருத்து இல்ல, போன முறை 467 வந்திருக்கு. ஸோ இல்லாத ஓட்டர் தான் பெரும்பாலும் இல்லாத ஓட்டர் தான் நீக்கியிருப்பாங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 150 பூத்தில் 10,000 கள்ள ஓட்டு போட்டிங்கன்னா அது வர்றது 10 லட்சத்துக்குள்ளே தான். பட் நீக்கப்பட்டது உங்களுக்கு 70 லட்சம். ஸோ 70 லட்சம் குறைஞ்சதுனால நீங்கள் 470லேருந்து 5 கோடிக்கு போகும்னு எதிர்பார்க்குறது. பட் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, ஓட்டு அதிகமாகுதுன்னால் இந்த ஆட்சி திருப்பி வேண்டாம், போகணும் அப்படின்றப்ப தான் போடாதவங்கெல்லாம் வந்து போடுவாங்க. பணக்காரர்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 67லேருந்து 65 தான் சாதாரணமாக எம்பி எலெக்ஷன்லையும் 70% எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் வரும். போன முறை 72க்கு போச்சு. அதுக்கு காரணம் அப்போ இபிஎஸ் ஆட்சிக்கு பதிலாக நாங்கள் வந்தால் கரண்ட் பில்லை ஏற்ற மாட்டோம், நாங்கள் வந்தால்
இது வீட்டு வரி ஏற்ற மாட்டோம், பால் விலை ஏற்ற மாட்டோம், இப்படியெல்லாம் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து ஆஹா ஸ்டாலின் வரட்டும்னு கொண்டு விடியல் வரும்னு சொல்லி போட்டாங்க. பட் எல்லாத்தையும் ஏற்றுனாருங்கிறது வேற விஷயம். ஸோ இந்த முறை மக்களுக்கு முன்னால் 5 ஆண்டு சாதனைகள் அல்லது வேதனைகள் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவர் பிரச்சாரத்தில் தான் செஞ்சது சொன்னதை விட டெல்லிக்கும் எனக்கும் போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டார். எல்லாம் முடிஞ்சிடுச்சுமா, இன்னொரு 1/2 மணி நேரம் சீல் பண்ணிடுவாங்க. எக்ஸிட் போல் நடத்துகிறவங்க கண்டுபிடிச்சும் செஞ்சிருவாங்க. இன்றைக்கி சாயந்தரம் 8 மணிக்கு எக்ஸிட் போல் ஏஜென்சி நடத்துகிறவங்க பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்க யாரும் 29ஆம் தேதி வரைக்கும் வெளியில் சொல்லக்கூடாது. ஸோ கரெக்டான ரிசல்ட் 4ஆம் தேதி தெரியும். 4ஆம் தேதி வரும் பொழுது ஆட்சி மாற்றம் வந்துவிடும் என்பது போன்ற தோற்றம் தான் இருக்குது. நமது கணிப்புகளும் அதுதான் இருக்குது. ஸோ ஸ்டாலின் தூக்கம் கெட்டதாகத்தான் தெரிகிறது. இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவுலேயே வந்து பல குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கே சார். ஏன்னா பாதி பேர் வந்து ஓட்டே போடாமல் இன்னும் அந்த பேர் வந்து கிடைக்கல, இதுக்கும் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம், டிவிக்கே வந்து ஓட்டு போட்டுருவாங்களோ, எங்கே அவங்களுக்கு பவர் ஏறிடுமோன்றதுக்காக சதி பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் போராட்டம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நாங்குநேரியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே கிராம மக்கள் எல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க தேர்தலவே. இல்லை, தேர்தல் புறக்கணிப்புங்கிறது பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு காரணத்துக்கு பண்ணுவாங்க. போன முறை உங்களுக்கு இதுக்கு 8 வழிச்சாலைக்கு ஏற்றாப்புல சில பேர் பண்ணாங்க. இதில் இங்கே பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு ஏற்றாப்புல பண்ணாங்க. ஸோ அது நடக்கும். பட் இந்த என்ன தான் உங்களுக்கு எஸ்ஐஆர் பண்ணினாலும், என்ன தான் உங்களுக்கு வீடு வீடாக செக் பண்ணாலும், புதுசாக ஓட்டு இருக்கிறவங்க நம்ம போய் பார்த்து தான் பண்ணணும். ஸோ அன்லெஸ் ஆதார் கார்டோட ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணி இறந்தவர்கள் நீங்கள் இது வாங்குறப்ப அதை ஆதாரோட லிங்க் பண்ணி பண்ணால் தான் நடக்கும். இதை தாண்டி ஓட்டு போடுறவங்களுக்கு இது உங்களுடைய ஃபோனில் ஓடிபி வந்து அதை கொடுத்தா தான் போடணும்னு பண்ணால் தான் கள்ள ஓட்டை நிறுத்த முடியும். முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எலெக்ஷன் கமிஷன் பண்ணிடுச்சுமா. இதை தாண்டி நீங்கள் இன்னைக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்கிற தாவேக்காவினர் போன வாரம் போய் ஏன் உங்கள் இதில் ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற வேலையை பண்ணல? ஸோ இது 2 பக்கமும் இருக்குமா. இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ மக்கள் முடிவை இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிஞ்சிடும். அஃபிஷியல் 6 மணிக்கு முடிஞ்சாலும் க்யூவில் நின்னவங்க 8 மணி வரைக்கும் போடலாம். இன்னொரு 5% வரைக்கும் 5 கோடியிலேருந்து 5,15,00,000 பேர் வரைக்கும் போடலாம். கிட்டத்தட்ட சென்ற முறையை விட குறைஞ்சபட்சம் 50 லட்சம் ஓட்டு அதிகமாக போகுது. 50 லட்சம் பை 200 தொகுதின்னு போட்டிங்கன்னா ஒரு தொகுதிக்கு 20,000 ஓட்டு. இந்த 20,000 பேர் யாருக்கு போடுவாங்க? ஏன்னா போன முறை 29 தொகுதியில் ஓட்டு வித்தியாசம் 5,000க்கு கீழே, கிட்டத்தட்ட 50 தொகுதியில் 10,000க்கு கீழே. இந்த முறை ஒரு தொகுதிக்கு 20,000 ஓட்டு அதிகம் விழுகுதுன்னா அது யாருக்கு விழப்போகிறது? அது யார் ஓட்டு எங்கேருந்து எங்கே போகுது? என்னுடைய கணக்கு அல்லது எங்களுடைய நான் 77லேருந்து தேர்தலை பார்க்குறேன். 89லேருந்து எல்லா தேர்தலையும் நான் கணித்தும் வந்திருக்கேன். ஸோ பெருமளவில் 2004-09 கொஞ்சம் பிஜேபி வரும்னு ஆசைப்பட்டு தோத்தது. மற்றபடியாக பெருமளவில் என் கணிப்புகள் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த கணிப்புகள் படி பார்த்தால் திமுக இந்த முறை பெருமளவில் பின்தங்கும். 50லேருந்து 70 சீட்டு தான் திமுக தனியாகவும், கூட்டணியாக 90 சீட்டு ஜெயிக்கலாம். அதிமுக அணி 135லேருந்து 150 வரைக்கும் வரலாம். ஆனால் இந்த வாக்குப்பதிவுன்றது இப்போ 100%க்கு நம்ம ஒரு 90 நெருங்கும்னு எதிர்பார்க்கலாமா, இல்லை 80 நெருங்குமா சார்? இல்லை, 85லேருந்து 90 கிட்ட நிற்கும். பட் 85லேருந்து 90ங்கிறது சில தொகுதிகளில், அதாவது கோவை, தருமபுரி, கிருஷ்ணகிரிலாம் 90 தாண்டும். இந்த பக்கம் பார்த்தா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சென்னையிலலாம் உங்களுக்கு 80லேருந்து 85. ஸோ ஆவரேஜ் 85 கிட்ட வந்து நிற்கும். ஏன்னா நமக்கு டாப் 5 வந்திருக்கு. நாமக்கல், கரூர், சேலம், ஈரோடு, திருப்பூர்லலாம் வந்து அதிக வாக்கு இல்லை, எப்பயுமே மேற்கு பக்கத்தில் அதிகமாக போடுவாங்க. அவர்கள் அதிகமாக தொழில் நோக்கியவர்கள். அதனால தான் அங்கே கிட்டத்தட்ட 4-5 தேர்தலாக திராவிடம் எடுபடவில்லை, திமுக எடுபடலை. அங்கே அதிகமாக யோசிப்பவர்கள். கன்னியாகுமரியில் திமுகவே இல்லை, ஒரே ஒரு தொகுதியில் தான் போட்டி போடுது. அதிகமாக படித்தவங்க ஊர்லெல்லாம் திராவிடம் எடுபடாதுன்னு என்னமோ தெரியல. அவங்க நிற்க வச்சதே 6ல் 5 தொகுதியை கூட்டணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே திமுக மிக மிக முக்கியமான தேர்தலை, அதிமுக திமுக 2க்குமே இது முக்கியமான தேர்தல். வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. பட் ஓட்டு அதிகமாக ஆளும் கட்சி தன்னுடைய தூக்கத்தை இழக்கிறது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார்.